The Tempest அந்த ஸ்டோரியில் கேரக்டர் லிஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். கேரக்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் அப்படின்னா ப்ராஸ்பரோ. இவர் தான் இந்த கதையினுடைய ஹீரோன்னு சொல்லலாம். இவர் யார் அப்படின்னா த ரைட்ஃபுல் டியூக் ஆஃப் மிலன். மிலன் அப்படின்ற நாட்டினுடைய டியூக் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா கிங் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் தான் டியூக்கு. மிராண்டா அப்படின்றது ரெண்டாவது கேரக்டர். அவங்க யார் அப்படின்னா ப்ராஸ்பரோஸ் டாட்டர். இந்த ப்ராஸ்பரோவுடைய பொண்ணு யார் அப்படின்னா மிராண்டோ. அடுத்து அண்டானியோ அப்படின்றது யார் அப்படின்னா ப்ராஸ்பரோஸ் யங்கர் பிரதர். ப்ராஸ்பரோவுடைய பிரதர் இவங்க. ஏரியல் ஸ்பிரிட் ஆஃப் த ஏர், அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட்னா ஒரு ஆவி. அந்த ஆவி யார் அப்படின்னா ப்ராஸ்பரோவுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியது. இந்த ஆவி ப்ராஸ்பரோ ஒரு ஐலாண்டில் லேண்ட் ஆவார். அந்த ஐலாண்டில் ப்ராஸ்பரோ தன்னுடைய மேஜிக்கால் இந்த ஏரியல்கிட்ட சில வேலைகள் வாங்குவார். அதுதான் இந்த ஏரியல். அடுத்து கேலிபன், த ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் த விச் சைக்காரஸ் அண்ட் த டிவில். இந்த கேலிபன் அப்படின்றது யார் அப்படின்னா அந்த ஐலாண்டில் உள்ள சைக்காரஸ் அப்படின்ற ஒரு சூனியக்காரி இருப்பா. அவருடைய பையன் தான் யார் அப்படின்னா கேலிபன். ஸோ கேலிபன் ஆஃப் மனிதனாகவும் ஆஃப் அனிமல் மாதிரியும் இருப்பா. ஃபர்டினண்ட், த சன் ஆஃப் த கிங் ஆஃப் நேபிள் அப்படின்ற நாட்டினுடைய கிங் இருப்பார். அவர் யாருன்னா அலென்சோ. ஸோ அந்த அலென்சோவுடைய பையன் தான் யார் அப்படின்னா ஃபர்டினண்ட். அலென்சோ யார் அப்படின்னா த கிங் ஆஃப் நேபிள். செபாஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். செபாஸ்டின் யார் அப்படின்னா அலென்சோவுடைய பிரதர். கொன்சாலோ யார் அப்படின்னா an elderly counselor who saved Prospero and Miranda's life when they are exiled. அதாவது ப்ராஸ்பரோவும் மிராண்டாவையும் தனியாக ஐலாண்டுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் அனுப்பி வைக்கும்போது அவங்க லைஃப்பை சேவ் பண்ணுற மாதிரி சில திங்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்து விடுவார். அவர் தான் யார் அப்படின்னா கொன்சாலோ. ஓகே, கேரக்டர் யாருன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அந்த ஸ்டோரியில் உள்ள அந்த கேரக்டர்ஸும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது புரியும். ஸோ ஸ்டோரிக்குள்ளே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 1 சப்ளிமெண்டரியில் த டெம்பெஸ்ட் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ த டெம்பெஸ்ட் அப்படின்றதுல நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்ல்ஸ் லாம்ப்ஸ் டெய்ல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் ட்ராமா அப்படின்றது ஷேக்ஸ்பியர் எழுதினார். ஸோ ஷேக்ஸ்பியர் எழுதினதை நமக்கு புரிகிற மாதிரி ப்ரோஸ் ஃபார்மெட்டில், அதாவது அவர் எழுதினது ட்ராமா ஃபார்மெட்டில் இருக்கும். ட்ராமா ஃபார்மெட்னா என்ன அப்படின்னா ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் இருக்கும். ஒவ்வொரு சீன் பை சீனாக சீன் 1 சீன் 2 சீன் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலும் ஷேக்ஸ்பியருடைய ட்ராமா 3 ஆக்ட்ஸில் இருக்கும். ஒவ்வொரு ஆக்ட்லேயும் 5 சீன்ஸ் இருக்கும். இங்கே டெம்பெஸ்ட்டும் அந்த மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ஒரு புக்லெட் போடுற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நமக்கு கொடுக்காம ஷேக்ஸ்பியருடைய எல்லா ஸ்டோரியும் சார்ல்ஸ் லேம்ப் அப்படின்ற ஒரு ரைட்டர் என்ன பண்ணார் அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரியான ப்ரோஸ் ஸ்டைலில் மாற்றி எழுதினார். அப்படி மாற்றி எழுதின ஸ்டோரியை தான் இன்றைக்கி நமக்கு த டெம்பெஸ்ட் அப்படின்ற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டோரி எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம இந்த சப்ளிமெண்டரி ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஆர்த்தர் நோட், அதாவது ஷேக்ஸ்பியர்னா யார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? ஸோ ஆர்த்தர் நோட்டை நம்ம பார்த்துடலாம். ஆர்த்தர் நோட்டு இந்த லெசனுடைய லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஷேக்ஸ்பியருடைய ஆர்த்தர் நோட். வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இந்த ஷேக்ஸ்பியர் அப்படின்ற போதே நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கிடணும். SHAKESPEARE தான். ERE அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக எழுதுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இவர் வெல் நோன் ரைட்டர். இங்கிலீஷில் நிறையா இது ட்ராமா ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் இவர் தான். ஸோ இவரை இந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமான்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564 to 1616 அப்படின்றது அவர் பிறந்து இறந்த அந்த லைஃப் ஸ்பேம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ் பார்ன் இன் ஸ்டாஃபோர்ட் அப்பான் அவன், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்ஃபோர்ட் அப்படின்னக்கூடிய ஒரு வில்லேஜில் தான் அவர் பிறந்திருக்காரு. ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் poet, playwright and actor, widely regarded as both the greatest writer in the English language and the world's preeminent dramatist. His surviving body of work include 37 plays, 154 sonnets and 2 narrative poems, the majority of which he penned between 1589 and 1613. அதாவது இவருடைய ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. பிளேஸ் அப்படின்னா ட்ராமா அப்படின்னு அர்த்தம். 37 ட்ராமா எழுதியிருக்காரு. 154 சானட்ஸ்னு எழுதியிருக்காரு. அந்த சானட் அப்படின்றது என்ன அப்படின்னா 14 லைன் இருக்கக்கூடிய போயம். நம்ம லைஃப் அப்படின்ற ஒரு மெமரி போயம் பார்த்துருப்போம். அந்த மெமரி போயும் சானட் தான். ஸோ அந்த ஃபார்மெட்டில் இவர் 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. இதுதான் ஷேக்ஸ்பியரை பற்றினது. இப்போது நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா. இவர் எழுதுனதில் ஒரு நல்ல காமெடியான பிளே. ஓகே, பார்க்கலாம். There was an island in the sea
the only inhabitant of which were an old man. அதாவது there was an island, அங்கே வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கான், அவன் பேர் என்ன பேர் அப்படின்னா ப்ராஸ்பரோ. and his daughter மிராண்டா, a very beautiful young lady. ஸோ அந்த ஐலாண்டில் ப்ராஸ்பரோவும் அவனுடைய பொண்ணு மிராண்டாவும் இருக்காங்க. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. ஸோ இந்த ஐலாண்டுக்கு வரும்போது எந்த மனிதர்களுமே இல்லை, தன்னுடைய அப்பாவுடைய ஃபேஸை தவிர மனிதருடைய முகம் எந்த முகத்தையும் மிராண்டா பார்க்கவே இல்லை. They lived in a cave made out of rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. There he kept his books, which chiefly treated of magic. By virtue of his art, he had released many good spirits from which called psycharax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of these Ariel was the chief. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஐலாண்டில் ஒரு கேவ், ஒரு குகைக்குள்ளே தான் வந்து ப்ராஸ்பரோ இருக்கார். அந்த குகை வந்து கற்களால் ஆகியிருக்கு. ஸோ அந்த குகையில் வந்து ரூமாக பிரிச்சிருக்காங்க. அந்த ரூமில் வந்து இவர் ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு ரூம் வச்சுருக்காரு. அந்த ஸ்டடி பண்ணுறதுக்காக ரூமில் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா மேஜிக் எப்படி பண்ணுறது, மேஜிக் எப்படி கற்றுக்கிறது, அது ரிலேட்டடான புக்கு தான். இப்போ இந்த ஐலாண்டில் வந்து ஏற்கனவே ஒரு சூனியக்காரி, அதாவது விச் இருந்திருக்கா. அவள் பேர் என்ன பேர்னா சைக்காரக்ஸ். அவள் தான் அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் வந்து அந்த ஸ்பிரிட்டுன்னு சொன்னோம் அப்படின்னா ஆவிகளையும் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கா. இந்த எல்லா ஆவிகளையும் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா மரத்து மேலே ஆணி அடித்து இவருடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பா. பட் ப்ராஸ்பரோ அந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய மேஜிக் பயன்படுத்தி அந்த அவ கண்ட்ரோலில் இருந்த எல்லா ஸ்பிரிட்டையும் வெளியே விட்டுருவார். அப்புறம் சைக்காரஸையும் அழிச்சிடுவார். அப்படி அழிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடிமையாக இருந்த அந்த ஸ்பிரிட் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா ப்ராஸ்பரோ சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸுடைய ரொம்ப தலைவர், அதாவது சீஃப் ஸ்பிரிட்னா என்ன அப்படின்னா ஏரியல். ஸோ ஏரியல் வந்து அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோவுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுது. அடுத்து ஏரியல் லுக் ரேதர் டூ மச் ப்ளஷர் இன் டார்மெண்டிங் அண்ட் அக்லி மான்ஸ்டர் கால்டு கேலிபன் பிகாஸ் ஹி வாஸ் த சன் ஆஃப் ஹிஸ் ஓல்டு எனிமி சைக்காரக்ஸ். Caliban was employed like a slave to fetch wood and to the most laborious office, and Ariel had the charge of complaining him to these services. அடுத்து இன்னொரு கேரக்டரை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. கேலிபன் அப்படின்றது ஏரியலுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்ன அப்படின்னா கேலிபனை வேலை வாங்கிட்டே இருக்கிறது, டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா கேலிபன் அப்படின்றது ஏற்கனவே அந்த ஏரியலை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்த சைக்காரஸ் அப்படின்ற சூனியக்காரியோட ஒரு பையன் தான் வந்து இந்த கேலிபன். ஸோ இவன் வந்து ஒரு மான்ஸ்டர், மனித உருவில் இருக்க மாட்டான், பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர். ஸோ இந்த மான்ஸ்டரை வேலை வாங்குறது தான் இவனுடைய மிகப்பெரிய ஏரியலுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்காகவே இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஸ்பிரிட் ப்ராஸ்பரோ குட் கமாண்ட் த விண்ட் அண்ட் த வேவ்ஸ் ஆஃப் த sea. By his orders they raised a violent storm in the midst of which he showed his daughter a fine large ship which he told her was full of living beings like themselves. அப்போ இந்த ஸ்பிரிட் மூலமாக ப்ராஸ்பரோவால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா காற்றை வந்து வேகமாக அடிக்க வைக்க முடியும், மலைகள் அப்புறம் கடல்கள் மேலே அவருடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும். ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா ப்ராஸ்பரோ வந்து ஒரு மந்திர கண்ணாடி மாதிரி ஒரு இதில் பார்க்குறாரு. அதில் வந்து ஒரு ஷிப் இருக்குது. அந்த ஷிப்பை வந்து இவர் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஆட்டி வைக்கிறாரு, காற்று மூலமாக மாற்றுறாரு அப்படின்றத அவருடைய பொண்ணுக்கு காமிச்சிருக்காரு. ஓ மை டியர் Father, said she, if by your art you have raised their dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed to pieces. Poor souls, they will all perish. அப்போ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு புயலை உருவாக்கும் போது அந்த ஷிப்பில் உள்ளவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை வந்து யார் பார்க்க அப்படின்னா மிராண்டா பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து கெஞ்சிரா, ஐயோ அப்பா நீங்கள் இப்படி பண்ணுறதுனால, இந்த ஆர்ட்டை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த ஒரு ஷிப் வந்து பீசஸாக வந்து உடஞ்சி போயிடும், அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லும்போது பி நாட் ஸோ அமேஸ்டு டாக்டர் மிராண்டா செட் ப்ராஸ்பரோ, there is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. What I have done has been is care of you, my dear child. You are ignorant. Can you remember a time before you came to this shell? I think you can't, for you were not then 3 years of age. அப்போ அவங்க அப்பா என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா இது எல்லாமே வந்து நான் பண்ணுற எதுவுமே அவங்கள எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணாது, காயப்படுத்தாது. அதே சமயத்தில் நான் இது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணுறேன். உனக்கு வந்து இந்த ஐலாண்டுக்கு வரும்போதோ இல்லை வரதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களோ ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா கேட்காரு. கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்காது. ஏன் அப்படின்னா உனக்கு இந்த ஐலாண்டுக்கு வரும்போது ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்ட அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
ஸோ அப்போ இந்த ஐலாண்டுக்கு வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். That 12 years ago, Miranda continued Prospero, I was Duke of Milan and you were princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the duke indeed. The opportunity I gave him of making himself powerful among my subjects awakened in his bad nature, a proud ambition to deprive me of my dukedom. This he soon effected with the aid of the king of Naples, a powerful prince who was my enemy. அப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய தம்பியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்றத வந்து மிராண்டாட்ட சொல்கிறாரு. ப்ராஸ்பரோ அப்படின்றது வந்து மிலன் அப்படின்ற நாட்டினுடைய டியூக் அப்படின்னா கிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ டியூக்காக இருந்திருக்காரு. அவருடைய தம்பியோட பேர் ஆண்டனியோ. ஆனால் அவருடைய தம்பிக்கு வந்து பதவிக்கு வரணுன்ற ஆசை இருந்திருக்கிறதுனால அண்ணனை வந்து அண்ணனை அந்த பதவியிலேருந்து இறக்கிட்டு தான் அந்த பதவிக்கு வந்துடணும்னு ஆசைப்பட்டார். அதனால பிளான் பண்ணி இனி அந்த பதவியிலேருந்து இறக்கிட்டு இப்போ அவன் இருக்கிறான், நம்ம இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வேர்ஃபோர் செட் மிராண்டா தே நாட் தே ஹானர் டிஸ்ட்ராயர்ஸ். அதாவது ஒருவேளை அப்படி அவருக்கு பதவிக்கு வர்றது ஆசையாக இருந்தது அப்படின்னா நம்மளை வந்து அவர் வந்து ஈஸியாக வந்து சாகடிச்சிருக்கலாமே, ஏன் சாகடிக்கலை அப்படின்னு கேட்காரு. அதுக்கு அவர் ப்ராஸ்பரோ என்ன ஆன்சர் சொல்கிறார் அப்படின்னா, மை சைல்டு ஆன்சர்டு ஹர் ஃபாதர், தே டேர்ட் நாட், ஸோ டியர் வாஸ் த லவ் தட் மை பீப்புள் போர் மீ. Antonio carried us on board a ship, and when we were some league out at sea, she forced us into a small boat without either tackle, sail or mast. There he left us as he thought to perish. But a kind lord of my court, and Gonzalo, who loved me, had provided place in the boat, water, provisions, apparels, and some books which I praise above my dukedom. அப்போது ஏன் அவன் நம்மளை கொல்லலை அப்படின்னா, என்னுடைய நாட்டு மக்கள் என் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாங்க. இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, என்னை கொண்டுட்டான் அப்படின்னா நாட்டு மக்கள் வந்து ஆண்டனியோ வந்து சும்மா விட மாட்டாங்க. அதனால் ஆண்டனியோ என்ன பிளான் பண்ணான் அப்படின்னா, மிராண்டாவையும் பெராஸ்பரோ ரெண்டு பேரையுமே ஒரு ஷிப்பில் வச்சு அந்த ஷிப்பை வந்து நடுக்கடலில் விட்டுட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஷிப்லேருந்து ஒரு துடுப்பு கூட கொடுக்காம அவங்க அப்படி சாப்பாடு வாட்டர் எதுவுமே இல்லாமல் வச்சுடுவோம், அவங்க எங்கேயா போய் இறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி அனுப்புகிறான். பட் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ப்ராஸ்பரோவோட உண்மையான ஒரு கோட்டியர் அப்படின்னா ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் பேர் கொன்சாலோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாருக்கும் தெரியாத ஒரு ஷிப்பில் உள்ள ஒரு பிளேஸில் வந்து சாப்பாடு, இவர் வச்சுருந்த அந்த மேஜிக் புக்ஸு, இந்த மாதிரியான சில ஐட்டங்கள்லாம் வச்சு அவர் உயிர் பிழைக்கிறதுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வச்சு அனுப்பி விட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க இந்த ஐலாண்டுக்கு வராங்க. ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா, வாட் எ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் யூ தென். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பர்டனாக இருந்திருப்பேன் அப்பா அப்படின்னு மிராண்டா சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நோ மை லவ் செட் ப்ராஸ்பரோ, யூ வேர் எ லிட்டில் ஏஞ்சல் தட் டிட் இட் ப்ரிசர்வ் மீ. யுவர் இன்னசென்ட் ஸ்மைல் மேட் மீ பியர் அப் அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். Our food lasted till we landed on this desert island. Since when my chief delight has been in teaching you, Miranda, and well you have profited by my instructions. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது, நீ எனக்கு எந்த விதத்துலையும் பாரமாக இல்லை. இந்த மாதிரி ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், அதாவது இப்படி ஒரு துரதிருஷ்டவசமாக நடந்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய சின்ன ஸ்மைலில் தான் மறந்துடுச்சு. ஸோ உன்னுடைய ஸ்மைல் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்கு. நம்முடைய சாப்பாடு வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம பயணம் பண்ணிகிட்டே வந்தோம். நம்மளுடைய சாப்பாடு முடியும் போது நம்ம இந்த ஐலாண்டில் வந்து லேண்ட் ஆனோம். ஸோ அன்னையிலேருந்து தான் நம்ம அந்த ஐலாண்டில் இருக்கோம் அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. ஹெவன் தேங்க் my dear father said Miranda, now tell me set your reason for rising this storm. அப்போ சரி, ஓகே, எல்லாம் சரி தான், ஃப்ளாஷ்பேக்லாம் ஓகே தான், ஆனால் இப்போ இந்த புயலை உருவாக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மிராண்டா கேட்குறான். No, then said her father, that by mean of storm my enemies the king of Naples and my cruel brother are cast ashore upon this island. நம்ம இந்த மாதிரி ஒரு புயலை உருவாக்குறது மூலமாக என்னுடைய எனிமி, அதாவது மிலன் நாட்டினுடைய எனிமி என்னன்னா நேபிள்ஸ் அப்படின்னு ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய கிங்கும் என்னுடைய பிரதரும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு அகெயின்ஸ்டான வேலையை எனக்கு எதிராக பார்த்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த போட்டில் வராங்க. வரும்போது நம்ம இந்த புயலை ஏற்படுத்தணும்னா அவங்க இந்த ஐலாண்டில் வந்து லேண்ட் ஆவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நான் புயலை உருவாக்கினேன் அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. Having so said, Prospero gently touched his daughter with his magic wand, and she fell fast asleep. For the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest.
and how he had despised of the ship's company, and though the spirit were always invisible to Miranda. Prospero did not choose she should hear him holding conversion as would she to hear with the empty air. இப்படி ப்ராஸ்பரோ வந்து மிராண்டாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே மிராண்டா வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மேஜிக் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த மேஜிக் ஸ்டிக்கை வச்சு மிராண்டாவை டச் பண்ணுறாரு. மிராண்டா உடனே என்ன ஆயிடுதா அப்படின்னா தூங்கிடுதா. ஸோ தூங்கினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வெல் மை பிரேவ் ஸ்பிரிட் அண்ட் ப்ராஸ்பரோ டு ஏரியல் ஹவு ஹாவ் யூ பெர்ஃபார்ம்டு யுவர் டாஸ்க். அப்போது இந்த புயலை வந்து யார் மூலமாக வந்து சக்ஸஸ் பண்ணுறாரு அப்படின்னா ப்ராஸ்பரோ நம்முடைய ஏரியல் மூலமாக தான். ஸோ அந்த ஏரியல்கிட்ட வந்து இவர் கேட்காரு என்ன மாதிரி அந்த டாஸ்க்கு நீ பண்ணுன அப்படின்னு கேட்கும்போது, ஏரியல் கேவ் எ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டோம் அண்ட் ஆஃப் த டெரஸ் ஆஃப் த மேரினர்ஸ் and how the king's son Ferdinand was the first who leaped into the sea, and his father thought he saw his dear son swallowed up by the waves and lost, but he is safe, said Ariel in corner of the island, sadly lamenting the loss of king his father. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இதில் வந்து அந்த கப்பலை வந்து என் புயல் மூலமாக நான் வந்து கவுத்துறும்போது அந்த கிங் ஆஃப் நேபிள் இருக்கார் இல்லையா, கிங் ஆஃப் நேபிளுடைய பையன் பேர் என்ன பேர் அப்படின்னா ஃபர்டினண்ட். ஸோ ஃபர்டினண்ட் தான் ஃபஸ்ட் அந்த ஷிப்லேருந்து கீழே விழுகிறான். ஸோ இதை பார்த்து வந்து கிங் என்ன நினைக்காரு அப்படின்னா, தன்னுடைய பையன் இறந்துட்டான், தன்னுடைய பையனை வந்து கடல் அலைகள் வந்து மூழ்கடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காரு. அதே டைமில் வந்து ஃபர்டினண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் கீழே விழுந்தவன் வந்து அந்த ஐலாண்டில் வந்து ஒதுங்கிட்டு தன்னுடைய அப்பா வந்து அந்த ஷிப்பில் இறந்துட்டாருன்னு இவன் நினச்சிக்கிறான். அதாவது அப்பா தன்னுடைய பையன் இறந்துட்டான்னு நினச்சிட்ருக்காரு, பையன் தன்னுடைய அப்பா இறந்துட்டான்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே சேஃபாக அந்த ஐலாண்டில் தான் இருக்காங்க. தட் மை டெலிகேட் ஏரியல் செட் ப்ராஸ்பரோ, பிரிங் ஹிம் ஹியர், மை டாட்டர் மஸ்ட் see this young prince, வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர். அப்போ அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல அந்த ஃபர்டினண்ட்டை நான் இங்கே கொண்டு வா, ஃபர்டினண்ட்டை வந்து என்னுடைய டாட்டர் மிராண்டா வந்து பார்க்கணும் அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. அடுத்து என்னுடைய பிரதரும் அந்த கிங் ஆஃப் நேபிளும் எங்கே அப்படின்னு கேட்காரு. அதுக்கு ஏரியல்னு சொல்லணும்னா, ஐ லெஃப்ட் தெம் ஆன்சர்டு ஏரியல், சர்ச் ஃபார் ஃபர்டினண்ட் ஹூ தே ஹாவ் லிட்டில் ஹோப்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் திங்கிங் தே சா. அப்போது அவங்க எல்லாருமே வந்து ஒருத்தரை தேடிட்டு கிடச்சிருவாங்க, இல்லை இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க, அவங்கள நான் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு ஏரியல் சொல்லுது. ஆஃப் த ஷிப் grew not one of missing, though each one thinks himself they only saved, and the ship, though invisible them, is safe in the harbor. ஸோ அந்த ஷிப்பை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் ஹார்பருக்கு கொண்டு வந்துட்டேன். அண்ட் இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒருத்தரும் ஒவ்வொரு கரை ஒதுங்கி இருக்கிறதுனால நாம் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம், மற்ற எல்லாரும் இறந்துட்டாங்க, நாம் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. ஏரியல் தென் went to fetch Ferdinand. Oh my young gentleman, said Ariel when he saw him, I will soon move you. You must be brought. I find for the lady Miranda to have a sight of your pretty person. Come, sir, follow me. அப்போ ஃபர்டினண்ட் வந்து தன்னுடைய அப்பா இறந்துட்டாருன்னு நினச்சிட்டு அவன் வந்து அந்த ஐலாண்டில் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து லீட் பண்ணுது. அந்த வாய்ஸ் யாரோடதுன்னா ஏரியலோட வாய்ஸ். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஐலாண்டில் நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வா, இந்த வழியாக நீ வந்த அப்படின்னா உனக்கு வந்து நான் யாரை காட்டுறேன் அப்படின்னா மிராண்டா அப்படின்னு ஒரு லேடியை காட்டுறேன், நீ என்னை நம்பி என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னோடனே he followed in amusement that sound of Ariel voice. Still it led him to the Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. அப்போ இவனும் வந்து யார் ஃபர்டினண்டும் ஏரியலோட வாய்ஸை கேட்டுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இவன் வந்து மிராண்டாவை பார்க்கான். அண்ட் மிராண்டாவும் இது வரைக்கும் எந்த ஒரு ஹியூமனுடைய ஃபேஸையும், அதாவது அவருடைய அப்பாவை தவிர வேறு எந்த ஹியூமன் ஃபேஸையும் பார்த்ததில்ல. ஸோ ரெண்டு பேரும் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மிராண்டா செட் ப்ராஸ்பரோ, டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் அட் யாண்டர். ஓ ஃபாதர் செட் மிராண்டா இன் எ ஸ்ட்ரேஞ்ச் சர்ப்ரைஸ், ஷியோர்லி தட் இன் எ ஸ்பிரிட், லார்ட் ஹவு இட் லுக்ஸ் அபவுட், பிலீவ் மீ இட்ஸ் எ பியூட்டிஃபுல் கிரியேச்சர், இட்ஸ் நாட் எ ஸ்பிரிட். அப்போது அப்பா இங்கே மிராண்டா அதாவது ப்ராஸ்பரோ வந்து அந்த மேஜிக்கல் அந்த கண்ணாடி மிரரில் வந்து பார்த்துட்ருக்காரு. ஏரியல் வந்து ஃபர்டினண்டை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கதை மிராண்டா பக்கத்தில் வந்து பார்க்குறான். எதப்பா பார்த்துட்ருக்கீங்க, என்னது அது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிரியேச்சர் அண்ட் இது வந்து ஒரு ஸ்பிரிட், ஒரு பேயோ இல்லை ஒரு ஸ்பிரிட்டோ கிடையாது, இது ஒன்றே மாதிரி ஒரு கிரியேச்சர் தான் அப்படின்னு சொன்னோடனே, No girl, answered her father, it eats and sleeps and has senses such we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and is wandering about to find them.
அப்போ யார் அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு மனிதர், உன்னை மாதிரியே சாப்பிடுவார், உன்னை மாதிரியே தூங்குவார். ஸோ இந்த யங் மேன் வந்து அவனுடைய கூட வந்த அந்த கப்பலில் வந்தவங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருக்கார். ஸோ வேறு எந்த கம்பெனியனும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு இந்த ஐலாண்டு மூலம் வாண்டரிங் அப்படின்னா சுற்றி தெரியுதாரு அப்படின்னு சொன்னோடனே, மிராண்டா who thought all men had grey faces and grey beard like her father. மிராண்டா அது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தா அப்படின்னா, எல்லா மனிதர்களும் தன்னுடைய அப்பா மாதிரி தான் வந்து தாடியும் மீசையும் வச்சுருப்பாங்க போல், அதாவது தாடி வந்து கிரே கலரில் இந்த மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. பட் இந்த மாதிரி வாஸ் ரிலேட்டட் த அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் யங் prince, beautiful prince, and Ferdinand sees such a lovely lady in a desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders. அப்போ இவன் என்ன, தன்னுடைய அப்பாவை மட்டும் பார்த்துட்டு இருந்த இவளுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிரின்ஸை பார்த்த உடனே இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படின்னு அவன் நினைக்கிறா. அதே மாதிரி இவனும் வந்து இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் இந்த மாதிரி ஒரு லேடி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவனும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுறான். தாட் ஹி வாஸ் upon an enchanted island and that Miranda was a goddess of place and such he began to attest her. அப்போ இவன் பார்த்த உடனே இந்த டெசர்ட்டில் இந்த அழகான ஒரு லேடியை பார்த்தோன்னே இவன் என்ன நினைக்கான் அப்படின்னா, அந்த டெசர்ட்டினுடைய காடஸ் கடவுளாக இருப்பா போல அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பிக்கான். She timidly answered she was no goddess but a simple maid, and was going to give him an account of herself. When Prospero interrupted her, he was well pleased to find they admired each other. But to try Ferdinand constancy, he resolved to throw some difficulties in their way. Therefore, advancing forward, he addressed the prince with a strained air, telling him he came to the island as a spy, to take it from him who was the lord of it. Follow me, and I will tie your neck and feet together. You shall drink sea water, seashells, withered roots, and husks of acorns shall be your food. No, said Ferdinand, I will resist this and chew this sword. But Prospero, waving his magic wand, fixed him to the spot where he stood, so that he had no power to move. இங்கே ஃபர்டினண்ட்டை பார்த்து மிராண்டா பேசிகிட்டு இருக்கான். மிராண்டா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பிராஸ்பரோ வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. என்னத்துக்காக இவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபர்டினண்ட் மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் மிராண்டாவுக்கு வரணும். அப்புறம் ஃபர்டினண்டோடைய கான்ஸ்டன்சி, அதாவது அவன் வந்து மாறாத தன்மை உள்ளவனாக இருக்கானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து ஒரு ஸ்பை மாதிரி வந்திருக்க, ஸோ நான் உன்னை வந்து கையையும் காலையும் கட்டி போட போகிறேன், உனக்கு ஃபுட் எதுவும் கொடுக்க மாட்டேன், தண்ணி நீ வந்து ஷீல உள்ள, அதாவது கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நீ யார், நான் வந்து ஒரு இளவரசன் சொல்லிட்டு அவனுடைய வாளை எடுத்து சண்டை போட போகிறாரு. ஆனால் பிராஸ்பரோ தன்னுடைய மேஜிக்கால் அவனை மூவ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுறாரு. Then Miranda hung up upon her father, saying, "Why are you so ungentle? Have pity, sir. I will be her surety. This is the second man I ever saw, and me he seems a true one." அப்போ மிராண்டா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அவங்க அப்பா கையை பிடிச்சி கெஞ்சிடா, அப்பா நீங்கள் என்ன அவன் மேலே கொஞ்சம் இறக்கமாக இருங்க, அவனை பார்த்தாலே ரொம்ப நம்பிக்கை மிகுந்தவனாக இருக்குது, அவனுக்கு நான் ஷூரிட்டி தரேன், அவன் வந்து நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே, சைலன்ஸ் செட் ஃபாதர், ஒன் வேர்ட் மோர் வில் மேக் மீ ட்ரூ டியூ கேர். வாட், I advocate of an impostor. You think there are no more such fine men, having seen only him and Caliban. This he said to prove his daughter's consistency, and she replied, my affections are most humble. I have no wish to see goodlier man. அப்போ அவங்க அப்பா இன்னும் கோபமாக கத்துறாரு, நீ வந்து இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத, என்னையும் கேலிபனியும் பார்த்துட்டு வளர்ந்த உனக்கு இப்படி ஒருத்தனை பார்த்த உடனே ஈஸியாக வந்து பிடிச்சி போச்சா, நீ அவனுக்காக இப்படி பறிஞ்சு பேசுகிறேன்னு கேட்கும்போது அவள் வந்து மிராண்டா என்ன சொல்கிறான்னா, ரொம்ப ஹம்புளாக, இல்லைப்பா இவனை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லவன்ற மாதிரி, ஸோ நான் வந்து அந்த மாதிரி சொல்லலை, இவன் மேலே வந்து ஒரு உண்மையான அக்கறையில் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பிராஸ்பரோ வந்து அவன் மேலே உள்ள மிராண்டா வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கோவப்பட்டார். Next, come on young man, said Prospero to Prince, you have no power to disobey me. உடனே நீ என் கூட வா, நான் சொல்கிறத மட்டும் தான் உன்னால் கேட்க முடியும், நீ வேறு எதுவும் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கூட உனக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிராஸ்பரோ கூட்டிகிட்டு போகிறாரு. பிராஸ்பரோ had contempt Ferdinand to file up some heavy logs of wood. King's sons not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. Alas, said she, do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray rest yourself.
அப்போ ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய விறகுகளை கொடுத்து மரங்களை கொடுத்து இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வா, இதெல்லாம் உடச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. மிராண்டா வந்து பார்த்துட்டு ரொம்ப பாவப்பட்டுட்டு, நீ இந்த ஒர்க்லாம் பண்ணாத, உனக்காக இந்த ஒர்க்கை நான் வேணா பண்ணுறேன் அப்படின்னு மிராண்டா சொல்கிறான். எதுக்காக அப்படி சொல்கிறான் அப்படின்னா அவன் மேலே உள்ள லவ்னால. பட் ஃபெர்டினண்ட் என்ன சொல்கிறான், இல்லை வேண்டாம், ப்ராஸ்பரோ வந்து என்ன இடத்துலனாலும் இங்கே வரலாம், ஸோ அவர் அலோவ் பண்ண மாட்டார், அது மட்டும் இல்லாமல் நானும் நீ வேலை பார்க்குறது விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மிராண்டா என்ன சொல்கிறான்னா, அப்பா வந்து மேஜிக் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு, ஸோ அவர் இங்கே வரதுக்கு இன்னும் ஒரு 3 hours ஆகும், ஸோ அந்த 3 hours நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், உனக்கான வேலைகளை நான் பார்க்குறேன்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு அவன் நெக்லேட் பண்ணிடுறான். பட் ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அவங்களுக்கு பின்னாடி நின்று கேட்டுட்டு தான் இருக்காரு. Then, oh my dear lady, said Ferdinand, I dare not, I must finish my task before take my rest. If you will sit down, said Miranda, I will carry your legs the while. But this Ferdinand would no means agree to. Prospero, who had enjoyed Ferdinand's task merely as a trial of his love, was not his books as his daughter supposed, but was standing by them invisible to overhear what they said. நான் சொன்னேன் இல்லையா, ப்ராஸ்பரோ வந்து இன்விசிபிளாக இருந்து அவங்க பேசுகிறது ஓவர்ஹியர் பண்ணிட்டு இருக்காரு. Ferdinand inquired her name, which he told, saying it was against her father's express command. She did so. அப்போது ஃபெர்டினண்ட் வந்து உன்னுடைய பேர் என்னன்னு கேட்காரு. அதுக்கு வந்து மிராண்டாவுடைய அப்பா ப்ராஸ்பரோ என்ன சொல்லியிருக்காருன்னா உன்னுடைய நேம் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் மிராண்டா என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ஒரு ரூலை மீறி ஃபெர்டினண்ட்டை தன்னுடைய நேமை சொல்கிறான். And then Ferdinand, in a fine long speech, told the innocent Miranda he was hired to the crown of Naples and that she should be his queen. Prospero then appeared before them. அப்போ என்ன நடக்கு அப்படின்னா உன்னைய வந்து நான் வந்து என்னுடைய நாட்டினுடைய இளவரசி ஆக்கிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபெர்டினண்ட் சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொன்னோடனே இந்த டைமில் ப்ராஸ்பரோ வந்து அவங்க முன்னாடி அப்பியர் ஆகி fear nothing my child, said she, I have overheard and approve of all you have said. And Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you my daughter. All your vaccinations were but trials of your love, and you have nobly stood test. Then as my gift, take my daughter. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் மறைஞ்சிருந்து கேட்டேன், நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு நிறைய கடுமையான வேலைகளை நான் கொடுத்துருக்கேன், ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பிராய்ச்சித்தமாக என்னுடைய பொண்ணையே நான் உனக்கு கொடுக்குறேன், ஸோ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eagerly to relate what he had done with Prospero's brother and kings of Naples. Ariel said he had left them almost out of their senses with fear at the strange things he caused them to see and hear. When fatigued with the wandering about and famished of our want of food, he had suddenly set before them a delicious banquet, and then just as they were going to eat, he appeared visible before them in the shape of the harpy, a voracious monstrous with the wings, and the feast vanished away. Then to their utter amazement, the seeing harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause these terrors were suffered afflict them. அப்போது ஃபெர்டினண்ட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஏரியலை கூப்பிட்டு ப்ராஸ்பரோ கேட்காரு மற்றவங்களாம் எங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏரியல் சொல்லுது அவங்க எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இவங்க எல்லாரும் முன்னாடியும் இவங்க எல்லாத்துக்கும் பசியை வரவழைச்சி நல்ல ஒரு எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி செஞ்சு அதை சாப்பிட வரும்போது அது திரும்ப வந்து மறைய வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி அவங்கள ஏமாத்துனதுனால அவங்க இன்னும் மனம் உடைஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்க தப்பாக அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வாய்ஸில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீ வந்து ப்ராஸ்பரோவுக்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் நீ பண்ணின பாவத்தினால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீ அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் தங்களுடைய தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் மேக் பண்ணி கொடுத்தேன், இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏரியல் வந்து சொல்லுது. The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. ஸோ அந்த கிங் ஆஃப் நேப்பிளும் அவருடைய தம்பியும் ப்ராஸ்பரோட தம்பியும் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணதை நினச்சி ரெப்பண்ட் பண்ணுறாங்க. ரெப்பண்ட் அப்படின்னா மனம் திருந்தி மன்னிப்பு கேட்காங்க. Then bring them here, Ariel, said Prospero. Ariel soon returned with the king, Antonio, and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with the books and
provisions when his wicked brother left him, as he thought the perish in the open boat in a sea. ஸோ இப்போ ஏரியல் என்ன பண்ணுது அப்படின்னா கொன்சோலோவை வந்து ப்ராஸ்பரோட்ட கொண்டு வருது. அந்த கொன்சோலோ யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ராஸ்பரோவுக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அவர் போட்டில் வர்றதுக்கு அந்த கொன்சோலோ தான். கிரீஃப் அண்ட் டெரர் ஹேட் பீன் stupefied their scenes that they did not know Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and the king knew that he was the injured Prospero. அப்போ ப்ராஸ்பரோ தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி வயசான மாதிரி இருக்கிறதுனால ப்ராஸ்பரோவை பார்த்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை இதுதான் ப்ராஸ்பரோ அப்படின்ட்டு. ஆனால் ப்ராஸ்பரோ வந்து கொன்சாலோவை பார்த்து என் லைஃப்பை காப்பாற்றினவரே ப்ரிசர்வர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இதுதான் ப்ராஸ்பரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டோனியோ வித் டியர்ஸ் அண்ட் செட் வேர்ட்ஸ் ஆஃப் சாரோ அண்ட் ட்ரூ ரெப்பண்டன்ஸ் implored forgive them, and upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too, and opening the door showed him his son Ferdinand playing chess with the Miranda. அப்போ எல்லாருமே அவங்க செஞ்ச தப்பை நினச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. அதுலேயும் ப்ராஸ்பரோட தம்பி வந்து ஆண்டோனியோ கேட்குறான். அதுக்கடுத்து வந்து கிங் ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறாரு, நான் ரொம்ப மனவேதையில் இருக்கேன், உங்களுக்கு பண்ண இந்த துரோகத்தினால தான் எனக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லும்போது யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாருடைய மன்னிப்பும் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆஃப் நேப்பிளை கூட்டிகிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி காமிக்காரு. அங்கே மிராண்டாவும் ஃபர்டின் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய பையன் வந்து இன்னும் இறக்கலை, உயிரோட தான் இருக்கான், அவன் வந்து மிராண்டாவோட ஒன்றா இருக்கான் அப்படின்னு. நத்திங் குட் exceeded the joy of the father and the son that unexpected meeting, for they each thought the other drowned in the storm. The king of Naples was almost as much astonished at the beauty and the excellent grace of the young Miranda as his son had been. Who is this maid, said he. She is daughter to this Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father, giving me this dear lady, said Ferdinand. அப்போது ஃபெர்டினண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இவங்க தான் ப்ராஸ்பரோ, அந்த மிலனுடைய கிங்கு, இது வந்து மிராண்டா அந்த கிங்கினுடைய பொண்ணு அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு ஒரு இன்னொரு அப்பா கிடச்சிருக்காரு அவர் பொண்ணை கொடுக்கறது மூலமாக அப்படின்னு ரெண்டு பேரும் ஹாப்பியாக அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நோ மோர் ஆஃப் தட், செட் ப்ராஸ்பரோ, லெட் அஸ் நாட் ரிமெம்பர் டு ட்ரபிள்ஸ் பாஸ்ட் since they have kept happily have ended. And then Prospero embraced his brother once again, assured himself for forgiveness. அப்போ சரி ஓகே நடந்ததெல்லாம் எல்லாரும் மறந்துடுங்க, எல்லாமே சந்தோஷமான ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னோடனே ப்ராஸ்பரோவும் தன்னுடைய தம்பியோடைய மன்னிப்பை மறுபடியும் அங்கீகரித்து சரி ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிறாரு. ப்ராஸ்பரோ now told them that their ship was safe in the harbor and the sailor all on board her, and that he and his daughter would accompany them home the next morning. Before Prospero left the island, he dismissed Ariel from his service to the great joy of that lively little spirit. உடனே ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாருமே சரி பண்ணுறாரு, அந்த ஷிப்பையும் சரி பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து எல்லாருமே அந்த ஐலாண்டை விட்டுட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, தான் வந்து அடிமையாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்பிரிட் எல்லாத்துக்குமே விடுதலை அளிக்காரு. அந்த எல்லா ஸ்பிரிட்டுமே சந்தோஷமாக அவங்களுடைய ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக அந்த ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி, ஸோ அண்ணன் மேலே பொறாமப்பட்டு அண்ணனையும் அண்ணனோட பொண்ணையும் ஒரு ஐலாண்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து சில மேஜிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு திரும்ப இவங்களை வந்து அவங்களுடைய தவறுதலை புரிய வச்சு அவங்க மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் திரும்ப இவங்க எல்லாமே ஒன்று சேர்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஃபர்கிவ்னஸ் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஸ்டோரியை ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. ஸோ இப்போது இந்த சப்ளிமெண்டரியை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம், இதுக்கே ஒரு லாங் வீடியோ ஆகிட்டு. ஸோ இதனுடைய கொஸ்டின் ஆன்சர், இதனுடைய மற்ற எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.